ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப சிம்பிளாக ரெடிமிக்ஸ் மசாலா பவுடர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த மசாலா பவுடர் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். குழம்பு மசாலா, மீன் மசாலா எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். இதான் அந்த மசாலா பவுட்ரு. 7 டேபிள் ஸ்பூன் அந்த மசாலா பவுடர் எடுத்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பட்டை கிராம் மிளகாத்தூள், 2 பட்டை, 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதெல்லாம் 1 கிலோ நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள். நாட்டுக்கோழியை நல்லா கழுவி 3 தடவை கழுவி நுரையெல்லாம் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு விரைய வச்சுக்கோங்க. ஒரு 15-20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 1-2 அடித்து வச்சுக்கோங்க. 4 மீடியம் சைஸ் தக்காளி அடித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் நமக்கு தேவை. 6-7 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் பட்டை ஏலக்காய் போட்டு பட்டை கிராம் ஏலக்காய் தூள் போட்டுங்க. போட்ட உடனே வெங்காயத்தை போட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். இந்த சின்ன வெங்காயம் நம்ம போடுறதுனால குழம்பு வந்து நல்லா கொல கொலன்னு கொஞ்சம் வரும், தண்ணியாக இருக்காது. இந்த மாதிரி அடித்து போட்டிங்கன்னா நல்லா கொல கொலன்னு வரும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளி சும்மா 1-2 அடித்தா போதும், ரொம்ப பேஸ்ட் மாதிரி அடிக்கணும்லாம் தேவையில்லை. மிளகாத்தூள் ஆட் பண்ணி, மிளகாத்தூள் வந்து நான் உரப்பாக இருக்கிற மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் உரப்புக்கு ஏற்றாப்புல அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கறியை நல்லா மஞ்சள் போட்டு விரைவி வச்சதை ஒரு அலசி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு போடணும். உப்பு கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அந்த உப்பு அந்த கறியில் ஏறுறதுக்காக அப்படியே விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கிழங்கு ஆட் பண்ணுறேன். கறி குழம்புக்கு கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும். பிடிச்சா போட்டுக்கோங்க, பிடிக்கலன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இன்ஸ்டன்ட் மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலாவோட அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடுற மசாலா தான் இது, ஆனால் எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும். கறி குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். மல்லித்தலை நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி இன்னும் தேவையான அளவு எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விசில் போட்டு வேக வைக்கிற வேலை தான். ஃபஸ்ட்டு விசில் சவுண்ட் வந்தக்கப்புறம் 8 விசில் வந்தக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் விட்டுட்டு எடுத்திங்கன்னா இப்படி நல்லா வெந்துடும், கறி நல்லா வெந்துடும். இப்போ வந்து தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணணும். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்கவும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் செட் ஆனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகும். இப்போ சூடாக உடனே காட்டுறேன். இது வந்து ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும். இது கெட்டி ஆகிறதுக்காக தான் நம்ம சின்ன வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அது போக எப்போயுமே சமையலுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அயன், கால்சியம், விட்டமின்ஸ் எல்லாம் கம்பைண்டாக இருக்கிறதுனால ஹேருக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மம்மம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.